ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, பிடி சார் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னு சொன்னாங்க. பிடி சார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யாரோ புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் கிளிக்காக லிப் அண்ட் ஆன் ஊற்றுங்க. அப்போ தான் இந்த மாதிரி போகிற வீடியோ டன் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். பிடி சார் இப்போ தமிழ் அவங்க இந்த படத்தில் ஹீரோவை பண்ணிக்கான்னு சொன்னாங்க. முனிஷ்காந்த் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்டவர் இந்த படத்தில் வந்து ரோல் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. பாக்கியராஜ் அவங்க இருக்காங்க, அதே மாதிரி சரவணன் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் பிரபு அவங்க இருக்காங்க. ஏகப்பட்ட கேஸ்டிங் இந்த படத்தில் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, நார்மலாக நடக்கிற ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிற ஒரு படம்னே இருக்குன்னே சொல்லாங்க. நம்ம கார்த்திக் வேணுகோபால் அவங்க தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போனால் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை அடையணும், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு போனால் வந்து வெளியே சேஃப்டியாக இருக்க முடியும், தப்பான ஒரு இதில் தெரியாமல் ட்ரெஸ் போட்டு போனால் என்னென்ன விஷயம் வந்து வெளியே நடக்கும், எந்த மாதிரி சமூகத்தில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டு படமாக இருக்குன்னு சொல்லாங்க. இந்த படத்தில் ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க, முக்கியமான ஹீரோயினை. அவங்கள வந்து காப்பதற்காக நம்ம பிரபு அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஹீரோயினோட அப்பா வந்து போராடுவார்னு சொல்லாங்க. கடைசியாக போராடி அவங்க அந்த பொண்ணு எதனால் இறந்து போனாங்க எல்லாமே சொன்னாங்களா சொல்லி அதை வந்து இந்த பிடி சார் மூவின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லலாம். இதான் இந்த படத்தோட கதை. அந்த பொண்ணுக்கு நீதி கிடச்சதா கிடைக்கலையா, படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ தமிழோட பிடி சார் கெட்டப்பில் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. பிடி சார் கெட்டப்பில் வரும்போதெல்லாம் ஒன் பை சீனாக பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி தான் தெரிஞ்சுது. பசங்களை வச்சு சின்ன சின்ன லூட்டியை வச்சு எடுத்திருப்பாங்க. முனிஷ்காந்தோட காமெடியில் அங்கங்கே லைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லாங்க. கல்ச்சரஸ் பிடி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை நடக்கிறதுக்காக கிளாஸ் வைக்கிறதுக்காக ஒரு இது வந்து டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம முனிஷ்காந்தும் நம்ம ஆதியும் வந்து 2 பேரும் பேசி வச்சு, சின்ன பையனுங்க வந்து இந்த மாதிரி ஆதி ஜெஸ்டானா நீ வந்து போடா வாடான்னு என்னை முனிஷ்காந்துக்குன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று சொல்லியிருப்பார். அந்த நடக்கிற ட்விஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. படத்தோட ஹீரோயின் அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களும் அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்காங்கன்னு சொல்லாங்க. அவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. அப்படியே கிளைமேக்ஸ், அதாவது இன்ட்ரோல் வர பார்த்திங்கன்னா படம் வந்து கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துச்சுன்னு சொல்லாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிருன்னு சொன்ன பாருங்கள், முக்கியமான படத்தில் அவன் அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிற விதமே வந்து வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லாங்க. அப்புறம் காலேஜ் செக்ரட்டரி, அதான் மெயினான ஆள் இருப்பார் பாருங்க, பிரின்ஸிபல் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொண்ணை வந்து தப்பான வழியாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தப்பான கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு கதை போயிட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் பொண்ணை காணன்னு அவங்க அப்பா அம்மா பதறிட்டு இருப்பாங்க. இது ஒரு ஸ்டோரியாக போகும். ஆதிக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு நிச்சயம் பண்ணலான்னு சொல்லி நிச்சயம் பண்ணுவாங்க. நிச்சயம் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதி அவங்க அந்த ஸ்பாட்டில் இருக்க மாட்டாங்க, வேறு ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே நடக்கிற ஒரு சின்ன சின்ன ட்விஸ்டெலாம் இருக்கும். எனக்கு இதில் ஃபஸ்ட்டு பிடிச்ச சீனை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேயும் நினைக்கிறேன். அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு இறந்த துக்கத்தில் இருப்பாங்க. அங்கே வந்து 17 கேம் விளாடுவானுங்க. கேம் விளாண்டதுக்கப்புறம் நம்ம ஆதி அவங்க வந்து அந்த ஆளுங்க பசங்கள் எல்லாத்தையும் அடித்து பறக்கூட இருப்பாருங்க. அந்த சீனில் வந்து எனக்கு அந்த பழைய நம்ம 17 கேம் விளாடுவோம் பாருங்க, அந்த 7 கல் வச்சுட்டு அடித்து விளாடுவோம் பாருங்க, அந்த ஞாபகத்துக்கு போயிடுச்சு. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. குட்டி பிசாசு சாங்கு வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பசங்களோட வர சாங்கும் நல்லா அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. படத்தில் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸில். அதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பிடி சார் படம் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் ஸ்டார் எவ்வளோன்னா 5க்கு 4 கண்டிப்பாக நான் கொடுப்பேன்னு சொல்லாங்க. ஏன் 4 ஸ்டார் நான் கொடுக்குறேன்னா, பிஜிஎம் மிரட்டி விட்டார். படத்தோட ஆக்டிங்கும் வேறு லெவலில் இருக்குது. ஆதியோட ஆக்டிங்கு நல்ல ஒரு கம்பேக்காக கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் படமாக இருக்குது. முக்கியமாக வந்து பெண்களுக்கெல்லாம் உண்மையான ஒரு நல்ல ஒரு கருத்தான படமாக இருக்குன்னு சொல்லாங்க. பெண்கள்லாம் வெளியே போனால் என்னென்ன விஷயம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரி ஆளுங்க தப்பான நோக்கத்தோடு பார்க்குறாங்க, எல்லாமே இந்த மெசேஜில் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கிறத விட ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் மூவியாக இருக்குன்னு சொன்னாங்க. நிறையா வந்து அர்த்தம் சொல்ல வந்திருக்காங்க. நம்ம கார்த்திக் வேணுகோபால் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்கான்னு சொன்ன பாருங்கள். அவர் நம்ம ஊருக்கார டேரக்டர்னு சொன்னாங்க. ஏற்கனவே காலையில் நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். அவரோட மாப்பிள்ளை தான் இந்த படம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஊர் டேரக்டர் இப்படி எடுத்திருக்காரப்பா அப்படின்னு சொல்லி நான் இந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லி போனேன். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது. அதாவது இன்ட்ரோலும் சூப்பராக பண்ணிட்டாங்க, கிளைமேக்ஸாக அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. பாக்கியராஜ் அவங்க கிளைமேக்ஸில் கேஸுக்காக வாதாடுவாங்க. அங்கே நடக்கிற சின்ன சின்ன லூட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. கிளைமேக்ஸில் கடைசியாக அந்த பொண்ணுக்கு நீதி கிடச்சிதா, அதை பார்த்து படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதான் பிடி சார் படத்தோட கதை ரிவ்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை விவர்ஸ்.